இல்லை வடச்சென்னைன்ற படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையாக ஆல்மோஸ்ட் வந்து காட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் தப்பு அதெல்லாம் ஜெயிலே கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக உண்மை சோனிங்கில் உட்காரக்குள்ளே உட்காந்து தான் ஆகணும், ரோல் காலில் உட்காரக்குள்ளே உட்காந்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. யாராக உண்மை இருங்க, உங்களை நிர்வாணமாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. சிட்டிசன் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, உள்ள ஜெயிலில் பிளாக் இருக்குது. ஓகே சார். உங்கள் வயசு பார்ப்பாங்க, சீனியர் சிட்டிசனாக தான் தனி பிளாக்கு. முக்கியமாக சிறையில் ஜாதி பார்க்கப்படுகிறது. அடுத்து பேக்கரி வச்சுருக்காங்க, வெளில முயல் வளர்க்குறாங்க, உள்ள கரும்பு வளர்க்குறாங்க, பயிர், எல்லா தொழிலும் உள்ளே இருக்குது. ட்ரெஸ்ஸு தயாரிக்கிறது, லேடிஸ் ஜெயிலில் நாப்கின் தயாரிக்கிறாங்க. ஆசியாவிலே பெரிய ஜெயில் புழல் கலைஞர் கருணாநிதி கட்டினது, ஐயா கட்டினது. ஆமாம். நிறைய வசதிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகம். தப்பிக்கலாம் முடியாதுங்க. படத்தில் விசாரணை கைதிகளுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. தண்டனை எடுத்தால் தான் உங்களுக்கு யூனிஃபார்மே, அப்போ தான் நம்பரே போடுவாங்க. நீங்கள் திடீர்னு செத்து போயிடுறீங்க, உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ஆகணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ண உள்ள லிக்கர் இருந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து மாட்டிப்பாங்கல்ல, லங்கோட கலக்கிறத தான் கொடுப்பாங்க. போதை, பீடி, சிகரெட்டு, ஈவன் கஞ்சா கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வணக்கம். வணக்கம் சார். சிறைவாசிகள், அதாவது சிறையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. சிறைவாசிகளுக்காக நிறைய வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இலங்கை அகதிகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து நிறைய பெயிலெலாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சிறைகளை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. சிறையில் சில நடக்கிற விஷயங்கள்லாம் கேட்கும்போது முகம் சுழிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த அளவுக்குலாம் சிறைகளில் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. ஸோ சிறையை பற்றின உங்கள் புரிதல் என்ன? சிறையில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சார்? சிறைச்சாலை என்பது மனிதனின் அவமான சின்னம். மகாத்மா காந்தியடிகள். நான் கொஞ்சம் மாறுபட்டே சொல்கிறேன். சிறை என்பது பொறுக்கிகளை சிதைக்கும், போராளிகளை செதுக்கும். சிறைச்சாலைங்கிறது வந்து ஒவ்வொரு மனுஷனும் கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய இடம். ஏன்னா ஒரு சுதந்திரம்ங்கிறது நம்ம எப்படிங்கிறது ஜெயிலுக்கு போனால் தான் தெரியும், இதுதான் சுதந்திரமோன்னு. இந்த உட்காந்துருக்கோம்ல ஃப்ரீயாக, இதுதான் சுதந்திரங்கிறதே இப்போ தெரியல. இதில் 1008 கசப்பில், 1008 வருத்தத்தில், இந்த குழம்பு இல்லை வீட்டில், இந்த துவையல் இல்லை, கறி குழம்பு வைக்க சொல்லுது, கோழி குழம்பு வச்சுட்டாங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கோம்ல. ஜெயிலுக்கு போனால் தெரியும், பண்பட்டுருவோம். ஏன்னா அங்கே நீ நினச்சது எதுவுமே நடக்காது. அங்கே இருக்கிற ஃபார்மேட்டுக்கு தான் நீ நடக்கணும். எவ்வளோ பெரிய ஆளாக உண்மை சோனிங்கில் உட்காரக்குள்ளே உட்காந்து தான் ஆகணும், ரோல் காலில் உட்காரக்குள்ளே உட்காந்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. யாராக உண்மை இருங்க, உங்களை நிர்வாணமாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. அந்த யாராக வேணா நான் யாருன்னு கேட்குற கேள்விக்கு அங்கே பதில் கிடைக்கும். நீ எல்லாம் யாரும் இல்லை, சாதாரண கைதி, போகல, அவ்வளோதான் அங்கே ட்ரீட் நடக்கும். பட் சிறைச்சாலைக்கு போயிட்டவங்க எல்லாரும் குற்றவாளிகள் அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு 3000 பேர் இருக்காங்கன்னா 3000 பேர் தான் நாட்டில் குற்றவாளியா? மாட்டாமல் நிறைய பேர் இருக்காங்க. மாட்டினாவும் குற்றவாளி ஆகிட்டாங்க, அவ்வளோதான். புரியுது. ஃபஸ்ட் டைம் கொலை பண்ணவங்க எல்லாம் வந்து போய் கேட்டாக்க ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த கதையெல்லாம் கோபத்தில் பண்ணியிருப்பாங்க, அது லைஃப் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, எந்த விதமான காரணம் இருக்காது. நம்மளை பார்த்து பேசுகிற, இந்த வக்கீல் மண்ணில் பார்த்து பேசுகிற ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நம்மளோட பேசுகிற நேரங்கள் தான். மற்றபடிலாம் ஒன்றுமே கிடையாது. மழை பெஞ்ச வெயில் அடித்த நாட்டில் பஞ்சமா பசியா எதுவுமே உள்ள தெரியாது. உனக்கு நேரத்துக்கு சாப்பாடு, தூங்கிக்க வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். கொஞ்சம் முரண்டு பிடிச்சாலும் ஜெயிலில் கேஸ் போட்டுருவாங்க, நீ வெளிலே வர முடியாது அங்கேயே. ஆமாம், கொஞ்சம் ஏட்டி பிடி பண்ணுறாங்க, ஏதாச்சும் புரட்சி பண்ண போகிறோம் நம்ம, அது இது திரைப்படம் மாதிரி போராடுவோன்னு ஏதாச்சும் கதையெல்லாம் கட்டினாங்கன்னு வச்சுங்க, உள்ள டப்பா டான்ஸ் ஆடிடும். ஜெயிலை பார்த்துட்டு, சினிமாவில் உள்ள ஜெயிலை பார்த்துட்டு இங்கே உள்ளே போனீங்கன்னு ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க. சிறைச்சாலைன்னு ஒரு படம் இருக்குது, மோகன்லால். ஆமாம், அந்த படம் ரொம்ப ரொம்ப அருமையான படம். இல்லை வடச்சென்னைன்ற படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையாக ஆல்மோஸ்ட் வந்து காட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் தப்பு அதெல்லாம் ஜெயிலே கிடையாது, ஜெயிலே கிடையாது. நீங்கள் சிறைச்சாலைன்னு ஒரு படம் இருக்குது, மோகன்லால் நடித்த படம். அந்தமான் ஜெயிலை பற்றி காமிச்சிருப்பாங்க, அதை பாருங்கள். அந்தளவுக்கு இப்போ கொடுமை இல்லை, அது பிரிட்டிஷ் ஜெயிலு. ஆனால் ஜெயில் ஃபார்மேட் அதுதான். பிரபுவெல்லாம் இருப்பார், பிரபுவை சுட்டு கொண்டுருவாங்க. மோகன்லால் கடைசியாக தொகுதண்ணே ஆவார். நல்ல பாட்டு இருக்குது, செம்புவே பூவேன்னு ஒரு பாட்டு இருக்குது, நல்ல பாடல். புரியுது சார். ஸோ சிறைச்சாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு முதல்ல ஒரு கேஸ் எடுத்துடுறீங்க, கேஸ் எடுத்துகிட்டு உங்களை ரிமாண்ட் பண்ணுவாங்க. ரிமாண்ட் பண்ணி உங்களை வந்து இங்கே உள்ள போலீஸ் அழைச்சிட்டு போவாங்க. அது பேர் ஹேண்ட் ஓவர் டேக் ஓவர்பாங்க. ஹேண்ட் ஓவர், வெளில உள்ள போலீஸ் உள்ளே ஒப்படைப்பாங்க, உள்ள ஜெயில் போலீஸும் டேக் ஓவர் எடுப்பாங்க. நீங்கள் நல்ல தேக ஆரோக்கியத்தில் இருந்தால் தான் பொழுதில் ஜெயிலில் இன் பண்ணுவாங்களே. இன் பண்ணுறதுனா உள்ளே அழைச்சிக்கிறதுல ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் சாத்தாங்குளத்தில் வந்து அப்படி செஞ்சுருந்தா கூட பென்னிக் ஜெயராஜெல்லாம் செத்துருக்க மாட்டாங்க. சாத்தாங்குளத்தில் உங்கள் ஃபிசிக்கல் கண்டிஷன் சரியில்லை, அந்த ஜெயிலர் இன் பண்ணியே இருக்கக்கூடாது. எல்லாமே ஓவர்லுக் பண்ணாங்க சாத்தாங்குளத்தில் அன்றைக்கி இருந்த கவர்மெண்ட்டு. மேஜிஸ்ட்ரேட்டு தப்பு பண்ணார். அவர் கிராஸ் எக்ஸாமினேஷன் ஒழுங்காக பண்ணியிருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கணும். மெடிக்கல் டாக்டரும் தப்பு பண்ணார். மாட்டுறது போலீஸ்காரனும் மாட்டணும், அடித்தவனு வரையும். ஆனால் எல்லார்ட்டையும் தப்பு இருந்தது அன்னைக்கு. இது நான் பகிரங்க குற்றச்சாட்டே வைக்கிறேன்.
யாரோ ஒருத்தர் சரியாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் செத்துருக்க மாட்டாங்க. அவங்க உடனே மெடிக்கேட் பண்ணியிருந்தாலே பிடிச்சிருந்துருப்பாங்க. சரி சார். ஜெயிலில் இன் பண்ணுவாங்க. சரி, இதுக்கு வந்துடுவோம். இன் பண்ணுவாங்க. இன் பண்ணோன்னே அவங்கள வந்து உங்கள் மச்சான் நீங்கள் தானா, உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர்லாம் மேட்சிங்கெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்கள் மோல் இந்த மச்சம் எல்லாத்தையும் எழுதிட்டு ஒரு சில இடத்துல ஸ்க்ரீன் அடிச்சிருக்கும், சில இடத்துல ரூம் மாதிரி இருக்கும். உங்களை நிர்வாணமாக்கிட்டு உட்காந்து எழும்ப சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆசன குழலில் கஞ்சா, சிம் கார்டு ஏதாவது ஏற்றிட்டு போயிடுவீங்க, இல்லை ஒரு விஷ பாட்டில் ஏற்றிட்டு உள்ளே குடிச்சு ஏற்றி போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்க தான் மாட்டுவாங்க. ஜெயிலுக்குள்ளே எது நடந்தாலும் சூப்பரண்ட் மாட்டினார், அது ஒரு விஷயம். அடுத்தது உங்களை முதல்ல கொண்டு போய் பிளாக்ல அடைப்பாங்க. முதல்ல குவாரண்டைன்னு சொல்லுவாங்க. அதில் அடைச்சிட்டு இப்போ ஈவினிங் நைட்டு இன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, காலையில் டாக்டர் வருவார். வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஹேபிட் இருக்குன்னு கேட்பாங்க. கீரைன்னா கஞ்சா, கீரை பற்றி அணி அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வேறு எதுவும் கிரானிக் டிசீஸ் இருக்கா, சுகரு, கிட்னி, லிவர், இது மாதிரி டிசீஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா மெடிசன் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, உள்ள ஜெயிலில் பிளாக் இருக்குது. ஓகே சார். உங்கள் வயசு பார்ப்பாங்க, சீனியர் சிட்டிசனாக தான் தனி பிளாக்கு. ஏன்னா இந்த பசங்களோட அவங்க மல்லு கட்ட முடியாதுல்ல, புரியுது, அவனு பேர் தனியாக போட்டுருவாங்க. முக்கியமாக சிறையில் ஜாதி பார்க்கப்படுகிறது. உங்கள் ஜாதி கேட்பாங்க. எதனால் சிறையில் ஜாதி? அந்த செல்லு பார்த்து பிரித்து போடுவாங்க. உங்கள் கம்யூனிட்டி யார் இருக்காங்களோ அந்த செல்லை போட்டுருவாங்க. உங்களை வேறு ஜாதியில் போட்டு அங்கே உள்ளே அடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பிரச்சனை. ஸோ அவங்க ஜாதி கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்டு அந்த பிளாக்கு 1ஆம் பிளாக், 2ஆம் பிளாக், 3ஆம் பிளாக்குன்னு இருக்கும், அதில் கொண்டு போட்டுருவாங்க. புழலை பொறுத்தவரையிலையும் தண்டனை கைதியும் விசாரணை கைதி தனித்தனியாக இருக்காங்க. கடலூர் மற்ற ஜெயிலெலாம் ஒன்றா தான் இருக்காங்க. பட் இப்போ லாஸ்ட்டாக அடைக்கிறது தனித்தனியாக அடைச்சிக்குவாங்க. ஏன்னா தண்டனை சிறைவாசிகள் வந்து திருட மாட்டாங்க. அவங்க எல்லார் பிளாக்குள்ளேயும் போய் வருவாங்க, திருட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் புழலில் வந்து வெளில பெட்ரோல் பங்க் வச்சுருக்காங்க தெரியல. புழல்லேருந்து அப்படியே காரனுடைய பார்க்க போகிறீங்கல்ல, காவாங்கரையை பார்க்க, ஜெயிலேருந்து ஒரு 200-300 மீட்டரில் ஒரு சிக்னலுக்கு முன்னாடி லெஃப்டில் ஒரு பங்க் இருக்கும், பிரிசனர் பெட்ரோல் பங்கு. அவங்க தான் வச்சுருக்குது. அடுத்து பேக்கரி வச்சுருக்காங்க, வெளில முயல் வளர்க்குறாங்க, உள்ள கரும்பு வளர்க்குறாங்க, பயிர், எல்லா தொழிலும் உள்ளே இருக்குது. ட்ரெஸ்ஸு தயாரிக்கிறது, லேடிஸ் ஜெயிலில் நாப்கின் தயாரிக்கிறாங்க, பெண்களுக்கு இந்த மாதவிடாய்க்குள்ள நாப்கின்னு, குழந்தைகளோட டயப்பர் எல்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஜெயிலுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் தான் சொல்கிறேன், செதுக்க நினைத்தால் நீங்கள் உங்களை செதுக்கி கொள்ளலாம். கல்கி பொம்மை மாதிரி உங்களை நீங்களே செதுக்கிக்கலாம். நீங்கள் வீணாக போகணுன்னு நினச்சா வீணாக போயிடலாம். உள்ளே போயிடுவீங்க. உள்ளே போய்ட்டு பிளாக் பிரித்து போட்டுருவாங்க. போட்டோன்னே உங்களுக்கு பிசிபின்னு சொல்லுவாங்க. அதில் பணம் வச்சுட்டிங்கன்னா அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பேங்க் மாதிரி கரெக்டாக பண்ணுவீங்க. அதில் பணம் வச்சுட்டிங்கன்னா இந்த கோழி குழம்பு, இந்த உங்களுக்கு தேவையான சாப்பாடு வாங்கிக்கலாம். அதுக்கெல்லாம் அந்த காசு கழிஞ்சிக்கிட்டே வரும். அப்புறம் உங்களுக்கு ஃபோனு உண்டு, லேண்ட்லைன் ஃபோனு உண்டு வரிசையாக. ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் மாதிரி கணக்கு பண்ணியிருக்கோம். வாரத்துக்கு 7 நிமிஷம். 2 நம்பர்லேருந்து 3 நம்பர் நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வக்கீல் நம்பரு, உங்கள் பொண்டாட்டி நம்பரு, இன்னொரு நம்பர், ஏதாவது ஒரு நம்பரை அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்கள் பேசிக்கலாம். அதேமாரி ஆம்பளை ஜெயிலில் புருஷா இருக்கா, பொம்பளை ஜெயிலில் லேடிஸ் இருக்காங்கன்னா 2 பேரும் வாரம் ஒரு வாட்டி பேச அனுப்பிப்பாங்க. நேராக இல்லை, வீடியோ காலில். குழந்தை இருக்குது, 5 வயசு கம்மியாக உள்ள குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய நீங்கள் செல்லுக்குள்ளே அழைச்சி கொண்டு வச்சுக்கலாம். அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது லேடிஸுக்கு. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை என்ன செய்ய முடியுங்க, அதுவும் உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கும் அனுமதி இருக்குது. வாரம் ஒரு முறை குழந்தைய பார்த்து கிட்ட உட்காந்து பேசுகிற ஏற்பாடுகள் ஜெயிலில் இருக்குது. ஆணுக்கு இருக்குது, பெண்ணுக்கு இருக்குது. அதெல்லாம் ஜெயிலோட வசதிகளை சொல்கிறேன். நிறைய ஆசியாவிலே பெரிய ஜெயில் புழல். கலைஞர் கருணாநிதி கட்டினது, ஐயா கட்டினது. நிறைய வசதிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகம். தப்பிக்கலாம் முடியாதுங்க. படத்தில் காமிக்கிற மாதிரி தப்பிச்சு போகலாம் முடியவே முடியாது. முதல்ல ஒரு முதல்ல உங்கள் ரூமு பெரிய பிளாக்கு, அதுக்கு அடுத்து ஒரு காம்பவுண்ட் வால், அதுலேருந்து ஒரு பல 100 மீட்டரில் மறுபடியும் ஒரு காம்பவுண்ட் வால். புழல்லாம் ரொம்ப பெரிய லென்த்து. அது ஒரு பேக் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கதிர்வேடு பக்கம் வந்து சுற்றி வரும். பெரிய பரப்புழல் உள்ளது. அதுக்கு ஸ்டேஷன் புழல் போலீஸ் ஸ்டேஷன் தான் அதுக்கு இது. உள்ளே போயிடுவீங்க. காலையில் 6 மணிக்கு பிளாக்கு திறந்துருவாங்க. காலையில் சாப்பாடு உண்டு, உங்களுக்கு டீ இருக்கும், சோறு, அது மேலே தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் சாம்பார். மத்தியானமும் அதே தான், சாம்பார், சுடு சாதம் தான். அதை யாராவது உங்கள் பிளாக்லேயே புதுசாக வர்றானுங்கள்ல, அவனுங்களை அடிமை மாதிரி பயன்படுத்திக்குவாங்க. போய் வாங்கிட்டு வாடா போடா அப்படின்னு வாங்கி வச்சிட வேண்டியது. சாயந்தரம் ஆகிட்டா 6 மணிக்கு அடைச்சிட போகிறாங்க. 5:45 கொடி இறக்கிடுவாங்க. கொடி இறக்கின பிறகு பெயில் ஆர்டர் உள்ளே வாங்க மாட்டாங்க. கொடி இறக்கிறதுக்கு முடி வாங்கிட்டா அது வரைக்கும் வெளில போகலாம். அடைச்சிடுவாங்க. சாப்பாடை சாப்பிட்டு ஃபேனு கீழே படுக்கிறதுல ஒரு பெரிய போட்டி நடக்கும். ஃபேன்லாம் உண்டு. இந்த சீலிங் வந்து இது ஒரு 12 அடி இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும். அந்த சீலிங்லாம் 20 அடி தாண்டி இருக்கும். யாரும் இட்டியெல்லாம் பிடிக்க முடியாது. அந்த விண்டோ மேலே இருக்கும். விண்டோ நீ தவழ்ந்து ஸ்பைடர்மேன் மாதிரி கூட மேலே போக முடியாது, அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கும். அதெல்லாம் டாய்லெட் இருக்கும் உள்ள. மேக்ஸிமம் அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நைட்டில் ரொம்ப எமர்ஜென்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி இருக்கும் அதில், பிடிச்சாந்து வச்சுக்கிறோம் பக்கெட்டில். ஏன்னா நாரும் இல்லை, ஸ்மெல் அடிக்கும் பிளாக்கில். இது காமனாக உள்ள ஜெயில். இது ஹெச்எஸ் இருக்குது. ஹெச்எஸ் பார்த்திங்கன்னா ஹை செக்யூரிட்டி பிளாக்கு. அந்த தீவிரவாத தடுப்பு சட்டம்,
பெரிய பெரிய தலைவர்களை கொண்டு வர்றது. உங்களுக்கு உயிரச்சுதல் இருக்குன்னா ஒரு ஹெச்எஸ்ல வைப்பாங்க. ஓகே. மற்றவங்களுக்கு உங்களை ஏதாவது பண்ணிடக்கூடாதுல யாரும், ஓகே. அதுக்காண்டி அதில் வைப்பாங்க. அதுபோக தூக்கு தண்டனை கைதி இருக்காங்க. இங்கே ஒரு தஷ்வந்த் இருக்காங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே 24 ஹவர்ஸ் ஒரு போலீஸ் பக்கத்துலேயே இருக்கும். லைட் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் செல்லுக்குள்ளே. எந்த லைட் அணைக்க முடியாது, அது லைட் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். தஷ்வந்த் கூடவே ஒரு போலீஸ் உட்காந்துருப்பாங்க. 24 ஹவர்ஸ் டியூட்டி. அது எதனால சார்? தற்கொலை பண்ணிக்கிட்டானா என்ன பண்ணுறது? ஸோ தூக்கு தண்டனை கைதின்றனால. ஆமாம், தற்கொலை பண்ணிக்கலாம். அவன் உச்சக்கோட்டு தட்ட பெரியில் இருக்கான், வந்து அட்டத்தால் வந்து கட்டிச்சு குதறிட்டான்னு என்ன பண்ண முடியும்? ஏன்னா தான் மரணத்துக்கு போயிட்டேன், நீ இன்னும் என்ன இந்த என்ன தண்டனை இருக்குன்னு எனக்கு கொடுக்குறதுக்கு? நான் எதுக்கு அப்படின்னு பயப்படணும்னு சொல்லி நான் தூக்கு தண்டனை ரெடி ஆகிட்டு நான் எதுக்கு பயப்பட போகிறேங்கிற மனநிலைக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே. மற்றபடி பெண்கள் ஜெயிலும் சேம் இதே பேட்டர்ன் தான். பேட்டர்ன் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. தண்டனை சிறைவாசிகள் போட்டு தான் யூனிஃபார்மு. படத்தில் விசாரணை கைதிகளுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. புரியுது. தண்டனை எடுத்தால் தான் உங்களுக்கு யூனிஃபார்மே. அப்போ தான் நம்பரே போடுவாங்க. இந்த ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டில், ஆஃப் ட்ரௌசர் ஒயிட்டில் வெள்ளேர்னு போட்டிருப்பாங்க. லாண்ட்ரி பண்ணி விசாரணை கைதிகள்லாம் நீங்கள் தான் ட்ராக்கு போட்டுக்கலாம். இந்த ஒயிட் ஷர்ட் போடக்கூடாது விசாரணை சிறைவாசிகள் இந்த மாதிரி. ஓகே ஓகே. ஏன்னா வக்கீல் மனோட எஸ் ஆகிட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு பிளாக் பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டு போட்டு கும்பலோட கும்பலாக வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் அதெல்லாம் போடக்கூடாது. ட்ராக்கு பேண்ட்டு போட்டுப்பானுங்க. வக்கீல் மனு டெய்லி உண்டு 3 to 5. சனிக்கிழமை மட்டும் 1 to எடிட்டர் காலைல 10 to 1 சனிக்கிழமை மட்டும். ஞாயிற்றுக்கிழமை மனு கிடையாது. என்னைக்கு லீவோ அன்னைக்கு லீவு தான். அதுமாதிரி நீங்கள் மனு பார்க்க போகலாம். பேக்கடு ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போகலாம். பிஸ்கெட்டு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, பேக்கடு கம்பெனியில் பேக் ஆகி வர பிரிட்டானியா அந்த மாதிரிலாம். நீங்கள் இந்த ரஸ்கில் எல்லாம் பேக்கிங் இல்லாமல் வரும் தெரியுமா, அந்த பிடிச்சி வெளியே பேக் பண்ணுறது, அது அலோடு கிடையாது. நீங்கள் ஒரிஜினல் பிராண்ட் பேக்கிங்கிறது தனியாக இருக்கும், அந்த ஷீல்டு பேக்கிங் அது. அதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஆப்பிள் பழம் அதை வாங்கிட்டு போகலாம். உரிக்கிற பொருள் வாங்கிட்டு போகக்கூடாது. ஆரஞ்சு வந்து உரிக்கிறது, இந்த உரிச்சு சாப்பிட்ற பொருள் வாங்கிட்டு போகக்கூடாது. அதுவும் கொடுக்குறாங்க இப்போ எல்லாம். இதெல்லாம் அவங்க செக் பண்ணிவிட்டு ஒரு பை போடுவாங்க, மஞ்சள் கலரில், போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள பை மாரி. அதில் போட்டு உங்கள் நம்பர் போட்டுருவாங்க. அது செக்கிங் எல்லாம் முடிஞ்சு உங்கள் பிளாக்குக்கு அது வந்து சேர்ந்துடும். இதுதான் ஆஸ் யூஷுவல் ஜெயில். ஜெயிலோட இன்னொரு பக்கம்னு ஒன்று இருக்குது. உள்ளே வந்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. இது எப்படி நடக்குது? ஸோ இது வந்து ஜெயிலில் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரக்ஸ் இல்லைனா வந்து அங்கே இருக்கவங்களாம் பைத்தியக்காரன் ஆயிடுவானுங்கன்ற மாதிரிலாம் சில பேர். எல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க சும்மா அதை லஞ்ச லாவணியம் பண்ணுறதுக்காக செய்கிற வேலை அது. ஓகே, என்ன அது யாங்க அவங்கள ஒழுங்குபடுத்துறது? அனுப்புனாக்கா நீங்கள் ட்ரக்கு கொடுத்துட்ருப்பீங்க. ஆஸ்பத்திரி போகிறீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, அவங்களுக்கு டெய்லி ஒரு குவார்ட்டர் ஊற்றி கொடுக்கலாமா? ஜெயிலில் குவார்ட்டர் ஊற்றி கொடுக்க மாட்டாங்க. எது போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் வயிற்றில் தெரிஞ்சிருமோ அது எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் திடீர்னு செத்து போயிடுறீங்க, உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ஆகணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ண உள்ள லிக்கர் இருந்துச்சுன்னா எல்லோரும் சேர்ந்து மாட்டிப்பாங்கல்ல. அதோட லங்கோட கலக்கிறத தான் கொடுப்பாங்க போதை. பீடி, சிகரெட்டு, ஈவன் கஞ்சா கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வாய்ப்பு இருக்குது. செல்ஃபோன் இருக்குது, கம்பல்சரி ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் இருக்குது. அப்போக்கு எப்போ பிடிக்கிறாங்களே. இப்போ ரைடு இவ்வளோ பாதுகாப்பு மீறியும் வந்து உள்ளே கொண்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. சில பேர்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. யார் எடுத்துகிட்டு போகணும்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் யார் கொடுப்பான்னு. அதெல்லாம் நம்மளாம் செய்யக்கூடாது, அவங்களே செய்வாங்க அந்த வேலையெல்லாம். நீ செஞ்சால் அஃபென்ஸு, நான் செஞ்சால் டியூட்டியில் செய்வாங்க. அதாவது இப்போ கூட ஒரு காவலரை சஸ்பெண்ட் பண்ணாங்களே. இதில் என்ன வெக்க கேடு? உண்மை இதுதானுங்க. இதில் என்ன சொல்கிறது, என்ன வெக்க என்ன இருக்குது? இதான் உண்மை நடக்குது. நீ செஞ்சால் அஃபென்ஸு, நான் செஞ்சால் அது டியூட்டி செய்கிறாங்க தான். போயிட்டு பெரிய லெவலில் பணம் புழங்குது. உள்ள கேண்டீன்லாம் சிறையில் உள்ளவங்க தான் வச்சுருக்காங்க. காவலர், ஜெயிலர், சூப்பரண்ட் தான் வச்சுருக்காங்க. பெரிய வருமானம் அதில். பெரிய காசு இருக்குது உள்ள. கேஸெல்லாம் யாருக்கு பிடிச்சி கொடுக்குறதுங்கிறதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அது பொம்பளை ஜெயிலில் அது இருக்குது. குறிப்பிட்ட வக்கீலுக்கு மட்டும் தான் கேஸ் கொடுப்பாங்க, நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே தான் பிக்கப் பண்ணி கொடுப்பாங்க அந்த கேஸ், அவங்கள்ட்ட கூட. அது இந்த ஏவிஎஸ் கேஸ்லாம் வர்றாங்க அப்புறம் ப்ராஸ்டியூட்டு, அதெல்லாம் கொலை காசு, லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குவாங்க. நம்மளாம் அதில் நுழைய முடியாது. அவங்க பர்மனெண்ட்டாக செட் பண்ணி வச்சு கொடுத்துட்ருப்பாங்க, அவங்கள தான் போவோம். அதுதான் புரியுது. இப்போது ஸ்டேஷனில் அடிப்பாங்கன்னு தெரியும், பட் ஜெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கைதிகள் அடிக்கிற அந்த கலாச்சாரம் இருக்குது. கண்டிப்பாக அந்த அட்மிஷன் அடின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு ஒரு இருக்குது சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு ஏதாவது படத்தில் சொல்லி விடுறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு அடிப்பாங்க? இந்த போக்சோலோட வர்றவங்களாம் மதிக்க மாட்டாங்க, ஜெயிலில் போட்டு பொழந்துருவாங்க. போனவன் வந்தவன் எல்லாம் அட்டி தான், போகிற போக்கில் அட்டி. பிளாக்குள்ளேயே தூங்க விட மாட்டாங்க, குந்திக்கிட்டு உட்காடுறாங்க உட்காடுறான்னு. ஏன்னா அந்த சிறையில் இருக்கிறவனுக்கும் இவ்வளோ ஒரு மனநிலை இருக்குது பாருங்க. புரியுது. நீ செஞ்சுட்டு குழந்தைய கற்பழிச்சுட்டு வந்து உனக்கு என்னடா இங்கே ராஸ்கல் சார், இவனெல்லாம் எதுக்கு என்னோட போடுறீங்க, அள்ளி வெளியே போடுங்க, கொண்டுருவான் அப்படின்னு அவங்களெல்லாம் தனியாக தான் வைப்பாங்க. அதனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, யாருமே ஏற்றுக்க மாட்டோம். நம்ம ஏற்றுக்குமான்னு சிறையில் ஏதோ ஒரு காரண காரியத்துக்கே ஜெயிலுக்கு போயிடுறாங்க. மற்றபடி உள்ளே வந்து நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தனி ஜெயிலில் போடுவாங்க, செல்லில் போட்டுருவாங்க தனியாக. பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது, வேலைக்கு சாப்பாடு வரும், லைட்டிங் இருக்காது, இருட்டாக இருக்கும்.
அது ரொம்ப பனிஷ்மெண்ட்டு. ஏங்க அந்தமான் ஜெயிலில் வந்துங்க ட்ரேயில் படுக்க வச்சு அப்படியே தூக்கி பிளாக் பண்ணிவிடுவாங்க ட்ரேயில். இது இவ்வளோதான் அந்த ட்ரே இருக்கும். நான் அதெல்லாம் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ தான் இருக்கும் அந்த ட்ரே. இதுக்குள்ளே உங்களை வச்சுருவாங்க. சாப்பாடு வந்து இங்கே தலைமாட்டுக்கிட்ட வரும். அதை எடுத்து நீ இப்படியே இப்படி இப்படி இவ்வளவு தான் உங்கள் டிஸ்டன்ஸ் இருக்கும். எழுந்து உட்கார முடியாது. நினச்சி கற்பனை பண்ணி பாருங்கள். படுத்து தான் 48 மணி நேரம் தான் வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சு செத்து போயிடுவான். டாய்லெட்லாம் அப்படியே போக வேண்டியது தான். பிறண்டு படுக்க முடியாமல் படுத்துப்பார் ஒரு 48 மணி நேரம். அப்புறம் பேசுவோம். இதெல்லாம் வெள்ளைக்காரன் அந்தளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கான் நம்மளை. அதெல்லாம் இப்போ கிடையாது. ஹியூமானிட்டியோட நடத்தணும். மேஜிஸ்ட்ரேட் உள்ளே வருவாங்க. நீங்கள் ஏதாவது என்னோட ஒன்று பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லிடுவாங்க. சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்க உள்ளே போகிறாங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஜெயிலன்னா உங்களை அடிக்க தான் செய்வாங்க. அது நம்ம மறுக்க முடியாது. வேறு என்ன பண்ணுறது? புரியுது சார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.